இருக்கிறார் தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 5:15 உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகளே எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அதாவது நன்மை செய்யுங்கள். இயேசு இந்த உலகத்துல உலாவும் போது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம்ல. தேவையுள்ள மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அவர் போன இடமெல்லாம் நன்மை செய்தார். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சுயநலமாய் நாம வாழக்கூடாது. எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடையது அப்படின்னு இல்லாதபடி நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்துல நன்மை செய்ய முடியும் என்பதை பார்த்து நன்மை செய்ய நாடுங்கள், விரும்புங்கள் என்பதாய் பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல ரஞ்சித் என்கிற ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டார். இப்போ அவர் ஒரு கார் வச்சிருக்கிறார். ஒரு முறை இந்த காரு டிக்கியை திறந்து காண்பித்தார். அவர் காரு டிக்கிக்குள்ள பார்த்து ஒரு கடையே இருக்குது, ஒரு ஷாப்பிங் சென்டரே இருக்குது. அதுக்குள்ள டிஷர்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, லுங்கி இருக்குது, வேஸ்ட் இருக்குது, டார்ச் இருக்குது, சோப்பு இருக்குது, விதவிதமான பொருளா இருக்குது. காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, பைக்குக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கேட்டேன் இது எதுக்கு என்பதாக. நான் டிராவல் பண்ணி போகும்போது யாராவது தேவையோடு இருந்தா அவங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு, அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுப்பதற்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். இது நடக்குதா அப்படின்னு கேட்ட, தினமும் யாருக்காவது நான் உதவி செஞ்சிருவேன். நான் டிராவல் பண்ற இடத்துல ரோட்டு ஓரத்துல மக்களை பார்த்தாலும் அல்ல தேவையோடு நிற்கிற மக்களை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னதுன்னு கேட்டு நன்மை செய்வோம். ஒரு பைக் ரிப்பேர் ஆகி நிற்குதுன்னா சரி அவங்க பார்த்துக்குவாங்கன்னு போறதில்லை. போய் நின்று என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு தாண்டி இருக்கிற பொருளை கொடுத்து சரி கொடுத்து உதவி செய்வார். காரு நின்று இருக்குது, ஏதோ பார்க்குறாங்கன்னா அவர் இறங்கி கேட்பார், என்ன காரியம், என்ன அவங்களுக்கு வேண்டியது இருக்கிறது பார்த்து உதவி செய்வார். ஏழைகளை பார்த்தா அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்தா ஒரு ஷர்ட் கொடுப்பார், ஒரு லுங்கி கொடுப்பார். இந்த மாதிரி தினமும் நன்மை செய்கிறார். அதனால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா, இவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டார், எல்லாருக்கும் தெரிந்தவர் ஆயிட்டார். அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் கூட அவரை கூப்பிட்டு கனப்படுத்துற அளவுக்கு, அங்க இருக்கிற கலெக்டர், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி எல்லாம் அவரை கனப்படுத்துற அளவுக்கு பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி விட்டார். நன்மை செய்கிற ஒரு விருப்பம் அவருக்குள்ள இருந்தது. அது மாதிரி செய்கிறவர். நான் என்னுடைய கைப்பைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் பொருள் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது.